முன்னலாம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் மேட்ச் டே அன்னைக்கும், இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸோ, இல்ல ஆர்சிபியோட மேட்ச் டே அன்னைக்கும் சேர்த்து சந்தோஷமா இருப்பாங்க. பயந்த நாள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. பட் கோவிடுக்கு அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. பயப்படுறாங்க. ஐயோ! முக்கியமா மேட்ச் டே அன்னைக்கு ரொம்ப பயப்படுறாங்க. சிஎஸ்கேவோட மேட்ச், ஆர்சிபியோட மேட்ச்சுக்கும் சேர்த்து இப்போ பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால. இன்னைக்கு எல்எஸ்ஜி கூட ஆடப்போறாங்க. கீழ நம்பர் 9, நம்பர் 10 பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய 2 பேரும் இன்னைக்கு மோதப்போறாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா, ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படிலாங்கிற தாட்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் கிட்ட. எப்படி பார்க்க போகிறீங்க, என்ன மனநிலையில பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், எல்எஸ்ஜியோட மேட்ச்சை தயவு செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரிலாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த 2 டீமும் மோத போகிறாங்க. பேசுவோம் நிறையாவுக்கான்னு தெரில, பேசுவோம். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் மேபி இந்த வீடியோ பார்க்குறீங்களா, மேட்ச் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ எந்தளவுக்கு பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ளூ கலர் ஹார்ட்டை. பண்டோட ஃபேன்ஸ் மேபி மேட்ச்சை பார்ப்பீங்க, இந்த வீடியோ பார்க்கீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 மும்பை வான்கட நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில். மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டாவது விட்டுருங்க, பட் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு போரிங்கான மேட்சஸ் அப்படின்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்ச ஒரு மேட்ச் நீங்கள் பார்ப்பீங்க. மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. மும்பை இந்தியன்ஸ் இன்கேஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லே. ஏன்னா பவுலிங் அவ்வளோ ரன்களை கொடுத்து விட்ருவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருவாங்க. இன்கேஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கனாலே ஆல்மோஸ்ட் மேட்ச்சை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சிடுங்க. ரொம்ப கிளியராக ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சிடும் இந்த மேட்சோட ரிசல்ட்டு தெரிஞ்சு பார்க்குற மேட்ச் எப்போயுமே போராக தான் இருக்கும். அப்படியும் சில மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பட் என்னைக்கும் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு தெரில. அன்றைக்கி திலக் வர்மா அடித்த அந்த 100 அந்த மேட்ச் மட்டும் இருந்துச்சு. ஃபஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா அடித்து கேகேஆர் ஜெயிச்ச மேட்ச் அப்படிங்கிறத தாண்டி அது மட்டும்தான் ஒரு மாதிரி அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மேட்சஸ் எனக்கு பெருசாக மும்பை இந்தியன்ஸோட மேட்சஸ் இப்போ என்னை கிரவுண்டில் கொடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட் கொடுத்துட்டு மும்பை இந்தியன்ஸ் போய் மேட்சை போய் பாரு கிரவுண்ட்லனா நான் பார்க்க மாட்டேன் இந்த சீசன். எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்எஸ்ஜி மேட்ச்லாம் என்னை வந்து எப்பா விட்டுருங்கப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்கள டாக்டிக்ஸ் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளேயிங் 11 சரியாக இருக்கணும். பிளேயிங் 11 பேட்டிங் ஆர்டர் மாற்றினா எனக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு டீமோட மேட்சை நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு ஒட்டவும் ஒட்டாது, மைண்டு உட்காராது. எல்எஸ்ஜி மேட்ச் அப்படி தான் இருக்கும். 2 டீமும் இப்போ மோத போகிறாங்க. இவங்க என்னென்னலாம் நீங்கள் காமெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மைண்டில் கேள்வியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது போக நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. நான் சேப்பாக்குக்கு எல் கிளாசிக்கோ பார்க்க போனேன். ஐ மீன் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் 2 நாளைக்கு முன்னாடி தான் போனேன். அப்போ போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தெரியும் எவ்வளோ மோசமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல்லில். அது சேப்பாக்கில் கந்தியமானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஜேமி ஓவர்டனோட பாலை அவர் ஆடுறதுக்கு, அவரோட ஷார்ட் பால்கள் ஆடுறதுக்கு இன்னும் 140+ km/hரில் போட்ட ஒவ்வொரு பாலுக்கும் அந்த ஷார்ட் பாலுக்கு ஆடுறது எவ்வளோ கஷ்டப்பட்டார், திணறினார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேப்பாக் க்ரௌடு, சென்னை க்ரௌடு ஹர்திக் பாண்டியாவை கேலி பண்ணாங்கங்க, சிரித்தாங்க. ஒட்டுமொத்த கிரவுண்டு சிரிச்சிச்சு, சிரிப்பு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு மாதிரி எள்ளி நகையாடினாங்க, கேலி செஞ்சாங்க, புள்ளி பண்ணாங்க, ட்ரோல் பண்ணாங்க. இந்த சவுண்ட்லாம் எனக்கு கேட்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருக்கூடாது சொல்லுவாங்கள்ல, அந்த நிலமை ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து நம்ம எவ்வளோ சினிமாக்களில் பார்த்துருக்கோம். அதாவது இது நடக்கும் தான் பொதுவாகவே. எனக்கு சினிமாக்களை நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஒருத்தன் அடி வாங்கும்போது அவன் மேலே பாவப்படுறதோ இல்லைனா வேறு எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் அந்த சிரிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏஹே அங்கே பாடுறா, அங்கே வந்து உங்களுக்கு ரணம் இது மாதிரி தானே இருக்கணும். ஆனால் அங்கே ஒரு சிரிப்பு சவுண்டு நம்மளை பார்த்து வரும்போது அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கூசும். அது ஒரு மாதிரி அங்கே செத்துடலாமான்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஹர்திக் பாண்டியாவுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்டுக்கு அந்த சிரிப்பு சவுண்டு மொத்த ஸ்டேடியமும் சிரிச்சுதுங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. கேட்டுருந்தா ரோஷம் வந்து அதை அடிச்சிருப்பாரோன்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கார். இங்கேருந்து சும்மா ஓட்டுன்ட்டு சொல்கிறாரு, டேய் அவனை வச்சு பாலை ஓட்டுறா, அவனை வச்சு ஓவரை ஓட்டுறா அப்படிங்கிறாரு ஹர்திக் பாண்டியாவை வச்சு.
இதெல்லாம் எனக்கு கேட்க 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 ஊரில் கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு பேட்டிங்கே தெரியாத ஒரு கிரிக்கெட்டே தெரியாத ஒரு பேட்ஸ்மேன் ஒருத்தன் நிற்கிறான்னா அவனை ஓவர் வச்சு ஓட்டுவாங்கள்ல, இல்லை டெய்லண்டரை வச்சு ஓவர் ஓட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணதும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் இல்லை, மொத்தமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னால் தாங்கிக்க முடியலங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா நான் வேர்ல்டு கப் ஃபைனல்லே சொல்கிறேன், வேர்ல்டு கப்லேயே சொல்கிறேன், பேட்டிங்லலாம் ரொம்ப பெருசாலாம் பண்ணலை. பவுலிங்கில் நியூ பாலை நல்லா போட்டு கொடுத்தாரு. T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் பவுலிங் சரியாக பண்ணல, பேட்டிங் சரியாக பண்ணல. இப்போ நீங்கள் இந்த ஐபிஎல் எடுத்துக்கோங்க, அது கன்டினியூ ஆகுது. தெரிலங்க, அந்த சிரிப்பு சவுண்ட் எனக்கு இன்னமும் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அந்த அந்த சேப்பாக்கில் உட்காந்துருக்கதே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த சிரிப்பு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்குங்க. நம்மளை பார்த்து வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோவம் வேணாலும் பட்டுக்கோங்க. இந்த வருத்தம் அது சிரிச்சிட்டாங்கனாலே முடிஞ்சுங்க. சிரிச்சாங்கங்க. சிரிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஹர்திக் பாண்டியாவை பார்த்து. அந்த ரிடம்ஷன்லாம் நான் ஹர்திக் பாண்டியா விஷயம் நிறையாவுக்கு பார்த்தாச்சு. திரும்பவும் அந்த ரிடம்ஷன் ஸ்டோரி அப்படின்னா எனக்கு தெரியல. இது தெரில. மும்பை இந்தியன்ஸ்க்கு இது மும்பை இந்தியன்ஸில் தோத்துட்டு இந்தியன் டீமில் வந்து ரைஸ் ஆகிறது அது தேவைப்படாது. எங்கே அடி வாங்குறியோ அசிங்கப்படுறியோ அங்கேயே நீ எழுதணும்ல. அங்கே தானே நிற்கிற. ஹர்திக் பாண்டியா கிட்ட எனக்கு அங்கே தான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரோ எனக்கு தோணுது. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்லுவேன். சேப்பாக்கில் அன்றைக்கி இருந்த நாளில் நான் இத்தனை நாள் இந்த மாதிரி நான் சேப்பாக்கில் நான் மேட்ச் பார்த்துருக்கேன், பல கிரவுண்டில் பார்த்துருக்கேன். யாரும் இப்படி நான் ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஹர்திக் பாண்டியாவுக்கு அங்கே அகமதாபாத்தில் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச் அப்போது ஒரு நாயை துரத்தும் போது ஹர்திக் பாண்டியன் சொன்னது, பூ பண்ணது, மும்பை வேண்டேவே பூ பண்ணது, இப்போ சேப்பாக்கில் நடந்திருக்கு. இதெல்லாம் ஹர்திக் பாண்டியா வந்து என்ன பண்ண போகிறாரு தெரியல. இதுக்கப்புறம் அடித்து காப்பாற்றி புரியல, விடுங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எனக்கு அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது. விடுங்க, சரி ஓகே. இப்போது 2 டீமும் மோத போகிறாங்க. இப்போ நீங்கள் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜோஸ் இங்கிலீஷ் உள்ளே வர மாதிரி இருக்குன்னா அப்போ நிக்லஸ் புரான் பெஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிக்லஸ் புரான்லாம் டாப் 3குள்ளே இருக்கும். அதாவது டாப் 3 இல்லைனா 6 அடிக்கிறதுல, பவுண்டரி அடிக்கிறதுல, ஸ்ட்ரைக் ரேட்டில், லீடிங் ரன் ஸ்கோரில், இதெல்லாம் டாப் 3-4க்குள்ளே இருக்கணும். ஆனால் இவர் லாஸ்ட்டு 4க்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங்லாம் ஏதாவது சேஞ்செலாம் பண்ணாங்கன்னா, மயங்க் யாதவ்லாம் இன்னும் ஒரே மேட்ச் கொண்டு வந்தாங்கல்ல, மயங்க் யாதவ் எங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு எல்எஸ்சியோட பிளேயிங் 11 கேட்காதீங்க, உங்களோட பேட்டிங் ஆர்டர் கேட்காதீங்க. ஆனால் மார்ஷ் ரன் அடிக்கலை, மார்க்ரம் ரன் அடிக்கலை, பண்ட்டு ஒரு மேட்ச் ஏதோ 2 மேட்ச் ரிஸ்ட்டாக ஆடினார் நினைக்கிறேன். நிக்லஸ் புரான் ரன் அடிக்கலை. அவருக்கு பதிலாக ஜோஷ் இங்கிலீஷ் உள்ளே கொண்டு வருவாங்க. அயோஷ் பதோனி டீசெண்டாக ஆடுவார். முகுல் சௌத்ரி அன்றைக்கி முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் பெருசாக ஆடலை. இதுதான் பேட்டிங்கில் என்ன பண்ணால், இப்போது எம்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா வில் ஜாக்ஸு ஆடுவார். ரவீந்திர கிடன் 100 அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் நமன்தீர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டுருக்காரு. சூரியகுமார் யாதவ் அடிக்க மாட்டாரு. திலக் வர்மா சரியாக ஆடலை. ஹர்திக் பாண்டியா சரியாக ஆடலை. ஏன் ராபின் மின்ஸு அப்படின்னு யோசிப்பேன். ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலாக இந்த ஃபாரின் ஆப்ஷன்ஸ்னு யோசித்தாங்க அப்படின்னா அப்போ போகலாம். சரி ஓகே, ராபின் மின்ஸு இது புதுசு அடிக்கலை. ஷர்துல் தாக்கூர் 11 எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஆனால் பேட்டிங் பண்ணுற பேட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கன்னா 2 டீமுக்கும் ஒரு 2 டீமும் பேட்டிங் பெருசாக இல்லை. பட் எம்ஐ பரவாயில்ல. பவுலிங்கில் எடுத்துட்டிங்கன்னா எம்ஐயை விட எல்எஸ்சி நல்லா பண்ணிடுறாங்க. ஆமாம், ஷமி, பிரின்ஸ் யாதவ், மொஹின் கான் சேர்ந்தாங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஆவரேஜாக 7-8 விக்கெட் எடுக்கிறாங்க. எம்ஐ எது டிஸ்டர்ப் பண்ணும் தெரியுமா? டாஸை வின் பண்ணி விக்கெட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா எல்எஸ்சி நீங்கள் பேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு மும்பை இந்தியன்ஸை. அந்த ஃப்ரெஷ்னஸை வச்சு மொஹின் கான், பிரின்ஸ் யாதவ்லாம் நியூ பாலை செம்மையாக போடுறாருங்க, தெறிக்க விடுறாரு. ஷமி சேர்ந்து விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய லோ ஸ்கோர் மேட்சே நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இருக்குது. பட் எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் பும்ரா விக்கெட் எடுக்கிறத கஷ்டப்படுறாரு. மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பும்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. ட்ரெண்ட் போல்ட்லாம் அப்பா சாமி, ஒரு டொமஸ்டிக் பவுலரே வந்து நல்லா போட்டுருவாருங்கிற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பவுலிங் அல்லாஹ் ஹசன்ஃபரை தான் வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. எப்படியோ விக்கெட் எடுத்துடுறாரு. ஷர்துல் தாக்கூர் விக்கெட் எடுத்துருந்தார், அவர் ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறாங்க, வருவாங்க. எனக்கு எம்ஐ பவுலிங்கோட எல்எஸ்ஜி பவுலிங் மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பேட்டிங் எம்ஐ ஓகே குட், எல்எஸ்ஜியை விட பெட்டர். பட் எம்ஐ ஹோம் கிரவுண்ட் அப்படி அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹோம் கிரவுண்டில் நிறைய ரன்னு கொடுக்குறாங்க.
எல்எஸ்ஜி அப்படி கிடையாது. எந்த கண்டிஷன்ஸ் போனாலும் அவங்க பவுலிங் நல்லா போட்டுடுறாங்க. பேட்டிங் மட்டும் தான் அவங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. பழைய கோட்டெல்லாம் அடிங்க. நாங்க புதுசா ஆடுறோம் அப்படிங்கிற மாரி ஒரு வேளை ஆடுனாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து ஜஸ்பிரித் பும்ரா டெட்லியா, ட்ரெண்ட் போல்ட் டெட்லியா, இப்போ மார்க்ரம் வெர்சஸ் ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரித் பும்ரா. அப்புறம் கீழ பண்ட்டு இருக்கும்பொழுது இங்க அல்லா கசன்ஃபர் செம்மையா இருக்கும் அந்த பேட்டில். ஹர்திக் பாண்டியா வரமாட்டாரு. எப்படியும் நியூ பால் எடுத்துட்டு வரமாட்டாரு. பின்னாடியும் போட மாட்டாரு. அதான் சொன்னேன்ல, எம்ஐ மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஹர்திக் பாண்டியாவோட என்ட்ரி பாயிண்ட் பவுலிங்கில் எப்போ இருக்கும் இன்னுமே தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்கிறேன்லங்க, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு ஏன்டா மேட்ச்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் சந்தோஷமாக இருந்தோம் பெறான்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்குது. பார்ப்போம். ஷமி இப்போ வில் ஜாக்ஸ், ரயல் ரிக்கர்டன் வர்சஸ் பிரின்ஸ் யாதவ், ஷமி அந்த பேட்டில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நமன்தீர், அது இந்தியன் பேட்டர்ஸ் இப்போது நமன்தீர் இருக்காரா, அவருக்கு அகேன்ஸ்டாக ஷமி, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, திக்வேஷ் ஷாத்தி அந்த பேட்டில் செம்மையாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா வர்சஸ் டெத் ஓவர்ஸில் முகமது ஷமி ஒரு மாதிரி மோசின் கான்லாம் வருவாங்க. பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குது. பேட்டர்ஸ்லாம் நேம் நல்லா இருக்குது. ஆனால் நல்லா ஆடுவாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வியே. இப்போ எம்ஐ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 200லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரன்னை கொடுத்துட்றாங்க அதே அளவுக்கு. இப்போ வராது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறீங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் கீழே பவுலிங்கில் ரன் கொடுக்குறதுலாம் இருக்குது. இப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது. பார்ப்போம். எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்களா, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களா, அவங்களுக்கு ஆறுதல் இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஆறுதல் விக்டரிகள் தான். ஆறுதல் விக்டரிங்கிறது தொடங்குதான்னு பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது ரொம்ப பெருசாக நம்ம பேசலாம் விரும்புகிற அதாவது நியூ பாலில் 2 டீமுக்கும் பெருசாக ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. மிடில் ஓவர்ஸ்லேயும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லையும் பெருசாக 2 டீமுக்கும் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆக மாட்டேங்குது. உயிர் கொடுக்க மாட்டுறாங்க. நமன்தீர் மட்டும் அங்கே ஆடுறாரு. இங்கே எப்படியோ ரன்னை தேற்றி கொண்டு வந்துடுறாங்க எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஈவன் போன வாரத்தில் அவங்க சூப்பர் ஓவர் மேட்ச் வேறு ஒன்று ஆடினாங்க. ரொம்ப கேவலமாக சில டாக்டிக்ஸ் ஒன்று பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அதை மும்பை இந்தியன்ஸ் எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரில. இவங்க 2 பேரும் டீமும் மாற்றி நிறைய தப்பு பண்ணுவாங்க. எந்த டீம் கம்மியாக தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ எந்த டீம் எவ்வளோ தப்பு பண்ணுவாங்கிறது தான் மேட்ருனா, மும்பை இந்தியன்ஸ் அவங்க தப்பு பண்ணுவாங்க. 51% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எம்ஐ. எல்எஸ்ஜி 49% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். இந்த மேட்சை ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. இல்லை இந்த மேட்சை பார்த்துட்டு ரிவ்யூக்கு வாங்க. பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. ஹர்திக் பாண்டியாவை பார்த்து சிரித்த அந்த சத்தம், அந்த காட்சி இன்னும் என் காதுக்குள்ளே நிற்குது. பா ச்சே, இதுக்கப்புறமா எழுந்திரிச்சு பார்ப்போம்.